இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் நாங்கள் பல தடவைகள் பேசிவிட்டோம். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்பு அது இருமுனையும் கூர் கொண்ட வாள் போல இரண்டு பக்கமும் வெட்டக்கூடியது. அதை யார் எந்த பக்கம் பாவிக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான். இப்ப இந்த நாங்கள் முன்னரும் பல தடவைகள் கூறியிருந்தோம், முன்னிய அரசு அதாவது கோத்தபாயாவை கோணர் பண்ணுவதென்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவையோ அல்லது ராஜபக்ஷ குடும்பத்தையே அரசியலிலிருந்து இல்லாத செய்வதற்கு அந்த ஒரு வழக்கு போதுமானது. அதை செய்தால், ஆனால் அதில் பிரதான தடைக்கல்லாக இருப்பது இந்தியா. ஏனென்று சொன்னால் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டது இந்தியா தான் என்று நாங்கள் கூறுத்தவரை மைத்ரிபால சிறிசேனா கூட கூறியிருந்தார். நேரடியாகவே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் கூட வந்தது என்று சொல்லியிருந்தார் அவர் முன்னாள் அரசு தலைவர். ஆனால் இப்போதைய நிலையில் இந்தியா மிகவும் ஒரு பலவீனமான நிலை. உங்களுக்கு தெரியும், பூகோள நிலைமை இவ்வளவு தூரத்துக்கு கடுமையான மாற்றத்தை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி, அது இந்தியாவின் பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி இந்தியா கடுமையாக ஒரு பலவீனமான நிலையில் இருக்கின்றது. இது இந்த தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க அரசுக்கு ஒரு நல்லொரு சந்தர்ப்பம். அதாவது எப்போ நாங்கள் தோல்வியை சந்திக்கிறோம் என்று சொன்னால், கிடைக்கிற சந்தர்ப்பத்தை தவறவிடும் போதுதான் உங்களுக்கு முதலாவது தோல்வி ஆரம்பமாகிறது. இப்ப அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை கவனமாக பயன்படுத்த முற்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் இந்த மேற்கு மாகாண ஆளுநர் கூட அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். அவர் தான் சாதாரண ஒரு விடயமாக பயணமாக செய்து சென்றதாக கூறினாலும் அங்கு போய் ஜூலி சங்கை சந்தித்திருக்கிறார். மீண்டும் அமெரிக்காவுடனும் தற்போதைய அரசுக்கும் இடையிலுமான உறவுகள் மிகவும் காத்திரமாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் சீனா கூட தனது ப்ராஜெக்டுகளை நிறுத்தி வைத்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் இப்போது அதாவது இந்த தற்போதைய அரசை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், டில்வின் டி சில்வாய் சீனாவுக்கு போன போது ஒன்றை கூறியிருந்தார். சீனா கூறியிருந்தது, நீங்கள் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 20 வருடம் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று, அதற்கான வழியை பாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஏற்கனவே இலங்கையில் எதிர்கட்சிகள் பலவீனமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் தற்போது இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு தெரியும், இப்போது எவ்வளவு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது என்று. கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது உண்மையில் அதற்கான காரணம் என்னென்று சொன்னால், ஈரான் போர், உக்ரைன் போர், கோவிட் நெருக்கடி என்று சொல்லி எல்லாம் அக்குமுலேட் பண்ணிட்டது.